வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு அமேசான்ல இருந்து இன்னொரு ஃபுட்வேர் ஹால் தான் பார்க்க போறோம். ஹீல்ஸ், கட் ஷூஸ் அதெல்லாம் சேர்ந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்கேயும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வாட்டி இப்போ லாஸ்ட்டாக ஹால் வீடியோ போட்டுட்டு இருந்தால ஒரு ரெண்டு வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதில் போட்ட மேக்கப் எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஏன் மேபிளில் இருந்து ஒரு டென்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, நான் போட்டிருந்த ஆல்ரெடி இந்த ஸ்பாட்ஸ்லாம் மறைக்கிறது கன்சீலர் போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மேபிளின் இது போட்ட உடனே அதெல்லாம் அப்படியே வைப் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ அதனால எனக்கு அதுக்கப்புறம் டைமும் இல்லை, நான் அப்படியே விட்டுட்டேன் நான் அந்த மேக்கப்பை. பட் இன்னைக்கு எப்பயும் போல் இன்னைக்கு பேஸ் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தோடனே நான் ஐஸும் வந்து லாஷ் போட்டுக்கலாம், ஷிம்மர் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டேன். இதுதான் நம்ம வந்து மருதாணி வச்சுருக்கோம் ரீசெண்டாக. இப்போ வந்து என்னோட ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்டோரி டைமாக மாறிடுச்சோ ஹால் வீடியோ ஒரே ஒரு செகண்டு. ஸோ அவளை வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அப்புறம் மீட் பண்ணி நாங்கள் வந்து வெளியே மாலுக்கு போயிட்டு படத்துக்கு போயிட்டு, படமே நான் பல வருஷம் அப்புறம் போனேன். பார்பி படம் தான் போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படம் பார்த்துட்டு நல்லா வந்து சீஸ் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு மாலில் நல்லா சுற்றி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு ஜி ரோட்டில் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து மருதாணி வச்சுக்கிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ ரீசெண்டாக கூட போட்டிருந்தேன், எனக்கு மருதாணி போடணும் போல இருக்கே அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில். அவளுக்கும் வந்து இந்த மாதிரி போட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டாச்சு. இதுக்கு வந்து இந்த அளவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து 2 கைக்கும் 350 வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹாலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு செருப்பு வந்து எல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. 6th ஸ்ட்ரீட் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு கட்சு எடுத்திருந்தேன். இது போன வாட்டி காட்ட வேண்டிய பொருள், அதை வந்து கொஞ்சம் லேட்டா டெலிவர் ஆனதுனால நான் இன்னைக்கு காட்டுறேன். இந்த கட்சு வந்து நான் பெய்ஜ் கலர்ல எடுத்தேன். ஏன்னா போன வாட்டி பிங்க் அந்த கலர்லாம் நம்ம வாங்கி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பெய்ஜ் கலர் லைட் சாண்டில் கலர்ல நியூடா எடுத்தேன். இது வந்து இந்த வெல்வெட் இது மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி தான் டிசைன் வருது. இதையும் நான் 39ல தான் எடுத்தேன். லைட்டா லூஸா இருக்கு, பட் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்கேயுமே வந்து அந்த கடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிராண்ட். இந்த ஷூ வாங்கினேன். இட்ஸ் வெரி நைஸ். என்னன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி ஷூ இருக்கு இல்லையா, ஷூவோ ஃபுட்வேரோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த மலையில தண்ணி இருக்கிற இடம் அதெல்லாம் போனால் நல்லா செருப்பு வந்து நாஸ்தி ஆகிடும். அடுத்து மூச்சியில இருந்த ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருந்தேன். இப்போ நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதனால வந்து இந்த செருப்பு எடுத்திருந்தேன். இந்த ஹீல்ஸ் வாங்கினேன். இந்த ஃபுல்லா கிளிட்டர் இருக்கிற மாதிரி இதை வந்து கோல்டு கலர்ல பிக் பண்ணியிருந்தேன். ஃபுல்லா கிளிட்டர்ஸ் எல்லாம் செருப்பு ஃபுல்லா. ஹீல்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஃபிளாட்டாகவும் பின்னாடி மட்டும் தான் உங்களுக்கு ஹீல் இருக்கு. இது பக்காவான அக்கேஷன் வேர், பார்ட்டி வேர் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஒரு செருப்பு. எத்தனிக் ட்ரெஸ் சாரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த செருப்பு பக்காவா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்றோமே அதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி டாங் மாடல் வந்து எனக்கு பிடிக்கும். அது நான் என் மூஞ்சிலே அடிச்சிருப்பேன் செருப்பு. ஸோ அதனால இந்த மாடல் எடுத்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி வந்து இதுவும் 39ல எடுத்தேன். லைட்டா வந்து இந்த இடத்துல வந்து கேப் வருது. ஒருவேளை நான் 38ல நான் வாங்கும்போதெல்லாம் டைட்டா இருக்கு. 39 எடுத்தா லைட்டா லூஸா இருக்கு. 38.5 அதுக்கு நான் எங்கே போகிறது. அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த மெட்ரோ மூச்சி இதுலலாம் வந்து எனக்கு வாங்குறதே ரொம்ப பிடிக்கும். சொன்னல மெட்ரோ மூச்சி போயிடுச்சா. ஸோ இப்போ வந்து மெட்ரோவில் எடுத்த ஒரு ஹீல்ஸ் வெஜ்ஜஸ்ன்னு சொல்ல முடியாது, லைட் ஹீல்ஸ் இப்போ பார்த்த மாதிரியே மாடல். இந்த செருப்பை எடுத்திருந்தேன். இப்படி இந்த மாதிரி மாடலில் இதில் 3 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைட் ஹாஃப் ஒயிட் க்ரீம் கலர் மாதிரி இருக்கும், இன்னொன்று லைட் பிங்க் கலர், இது பிளாக்கு. அது ரெண்டுமே எனக்கு அடிக்குமோ அப்படின்ட்டு நான் பிளாக் சூஸ் பண்ணேன். இதில் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் வச்சு ஸ்ட்ராப் இப்படி தான் வருது. ரொம்ப ஓவராக ஹீல்ஸ் அந்த மாதிரி இல்லை, இது கம்ஃபர்ட் வேர் மாதிரி தான் இருக்குது. போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது, இங்கேயும் அந்த என்னமோ ஸ்வேடு மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஹீல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் அடுத்த செருப்பு. இது வந்து நான் 39ல எடுத்தேன்.
பட் இது என்னோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஜீன்ஸ் அந்த மாதிரி மாடலுக்கு இல்லாமல் குர்த்தி, அப்புறம் வந்து வேறு என்ன சுடிதார்ஸ், சாரீஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் எத்தனிக் ட்ரெஸ்ஸஸ்க்கு இது வந்து செட் ஆகும். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வாங்கி எனக்கு இந்த செருப்புலாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நான் வாங்கி வாங்கி சேர்த்து எனக்கு பிடிச்ச மாடலெல்லாம் நம்ம ஒரு 4 செருப்பு 5 செருப்பு பார்க்குறோன்னா அதில் எப்படியும் ஒரு 2 செருப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி கரெக்டாக செட் ஆகி பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேடி தேடி நான் வந்து சேர்த்து வச்ச செருப்பு எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சைஸ் குட்டி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ரொம்ப முந்தி பல வருஷம் முன்னாடி வாங்கினது. அதனால் இப்போ நான் திருப்பி வந்து கொஞ்சம் என்னோடய கலெக்ஷன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் அடுத்து இன்னொன்று மெட்ரோலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுவும் ஹீல்ஸ் தான். இந்த மாதிரி இது பேர் என்னது, இது வெஜ்ஜஸ் பிளாட்ஃபார்ம் வெஜ்ஜஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இதுவும் வந்து ஓவர் த டாப் பெரிய ஹீல்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப எல்லாருமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஹைட்டு தான். இந்த மாதிரி சாண்டில் கலரில் பிக் பண்ணியிருந்தேன் நியூடா. இது நான் 39 எடுத்தேன். பட் இது எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப இந்த இடம்லாம் வந்து எனக்கு டைட்டாக இருக்குது. 39 எடுத்தாலும் டைட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, மெட்ரோவில் இதுக்கு முன்னாடி ஒன்று காட்டினேன் இல்லையா, அது வந்து 39 சரியாக இருந்தது. இந்த மாடலில் 39 டைட்டாக இருக்குது. ஸோ அது ஒன்று நம்ம நேரில் பார்க்கும்போது போட்டு பார்த்து எடுப்போம், அதனால் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் வாங்கும்போது சைஸ் இந்த மாதிரி டிஃபர் ஆகும். எனக்கு வந்து என் கை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செருப்புலாம் இப்படி காட்டும்போது என்னோட மருதாணி தெரியுது. இது வந்து டெய்லி ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நல்லா இருக்குமே. நான் ஆஃபீஸ் போகல, பட் நான் வந்து இப்போ நான் வெளியே போகிறேன், எனக்கு வந்து கம்ஃபர்ட்டான ஒரு செருப்பு வேணும், ஆனால் பார்க்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் இப்போ எதுனாலும் வந்து அந்த க்ராக்ஸ் தான் போடுறேன் அப்படின்னு இல்லையா, அது பார்க்க வந்து நல்லா இருக்காது அவ்வளோவா. போட கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி தேடி எடுத்தேன். இந்த செருப்பு வந்து இந்த மாடல் நான் ஆல்ரெடி வாங்கி உங்ககிட்ட காட்டியிருக்கேன். பட் ஆனால் அது சைஸ் குட்டியானதுனால நான் இப்போ வந்து திருப்பி காட்டுறேன். திருப்பி வேறு ஒன்று வாங்கியிருக்கேன், வேறு கலரில். இதை வந்து நான் வாங்கினது வந்து பிஞ்சு போயிடுச்சு. பிங்க் கலர் போ வச்ச மாதிரி வாங்கினேன். பட் ஆனால் வேறு பிராண்டு வேறு டிசைனில் எடுத்தேன். இதை வந்து இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் பிக் பண்ணேன். எல்லாமே சாண்டில் பிங்க் அந்த மாதிரியே எடுத்திருக்கேனே அப்படின்ட்டு இந்த கலர் பிக் பண்ணேன். இது கேஷுவல் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கீழே வந்து ஃபுல்லாக அந்த ரப்பர் மாதிரி இப்படி ஓகேவா. ஸோ வந்து இந்த பாய் மாதிரி டிசைன் இருக்கும். ஒரு சில பேருக்கு இது காலில் போட்டால் அது வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இது ப்ரைஸ் இஸ் வெரி லோ. சம்மர் வேர், பீச்சுக்கு, தெருவில் நடந்து போகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது போட்டுக்கலாம். அதுக்காக மட்டுமே வாங்கினேன். இப்படி இது என்னன்னா, நீங்கள் நல்லா என்ன சொல்கிறது, காலை வந்து சும்மா இப்படி உட்காந்துருக்கும்போது காலை இப்படி மடக்கி இப்படி இந்த மாதிரிலாம் வைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வைக்கும்போது இது வந்து இங்கே பீயும் அப்படியே பிஞ்சு வந்துடும். அதனால் இந்த செருப்பு பார்த்து யூஸ் பண்ணும். இது வந்து அந்த போ இருக்கிறதுனால காலில் போடும்போதே நல்லா க்யூட்டாக இருக்குது. பீச்சுக்கெலாம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். இது மாதிரி தீம் பார்க்கில் போட்டுறாதீங்க. ஏதாவது ரயிலில் போகும்போது இது பறந்து வந்துடும். தீம் பார்க் போகிறீங்க அப்படின்னா எப்போயுமே ஸ்ட்ராப் இருக்கிறது, எலாஸ்டிக் இருக்கிற செருப்பு மட்டும்தான் கம்பல்சரியாக வேர் பண்ணணும், இல்லைன்னா பறந்து போயிடும். சரி, நான் கடைசியாக எப்போ தீம் பார்க் போனேன், எந்த தீம் பார்க் போனேன், குயின்ஸ்லாண்ட் தான் போயிருப்பேன் நினைக்கிறேன். அதுதான் என் காலேஜ் பக்கத்துலேயே இருந்தது. என் காலேஜ் இப்போ நான் அதை சொன்னோன்னே என் காலேஜ் என்ன காலேஜ்னு யோசிப்பீங்க, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அந்த கேவலமான குப்பையில் படித்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூல்லலாம் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அப்போ வந்து குயின்ஸ்லாண்ட் கூட்டிகிட்டு போகும்போது நான் பயங்கரமாக அடம் பிடிச்சேன். என் வீட்டில் இந்த ட்ரிப்பு டூரு ஸ்கூல்லேருந்து நாட் அலவுட். நான் அப்போ வந்து இந்த குயின்ஸ்லாண்ட் போகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. செம்மையாக கெஞ்சினேன் வீட்டில், ப்ளீஸ் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. டிக்கெட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 400-500 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒத்துக்கல. நானும் ரொம்ப கேட்டு பார்த்துட்டேன். ஸோ அதனால் எக்ஸ்கர்ஷன் அன்றைக்கி நான் ஒரு பிளான் போட்டேன். அதாவது நான் பிளான் போடல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நான் வந்து டிக்கெட்டுக்கு ஆளாளுக்கு பாதியாக போட்டு டிக்கெட் ப்ரைஸை நம்ம பே பண்ணிவிட்டு நீ வீட்டில் வந்து அன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக கோச்சிங் கிளாஸ் இருக்குது, இல்லைனா வந்து அன்றைக்கி ஏதோ படிக்கிறது இருக்குது, இல்லை ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேக்ஸ் டியூஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துரு. அப்படியே காலையில் அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து பஸ் ஏறிட்டு அங்கே போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம் இல்லையா, அப்படியே நீ வந்து வீட்டுக்கு போயிடு, கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு. நான் வந்து ஓகே எப்படியாவது போயே தீரணும் அப்படின்ட்டு எப்பயுமே ஸ்கூலுக்கு அவ்வளோ பெரிய மூட்டை எடுத்துகிட்டு போவேன், புக்ஸ் எல்லாம் வச்சு. அன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்கர்ஷன் தானே போகிறோம் அப்படின்ட்டு பேக்லேருந்து எல்லா புக்கையும் வெளியே வச்சுட்டு போயாச்சு. எங்கள் அம்மா கூப்பிட்டு, என்ன இது எல்லாம் ஏன் வெளியே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் தான் வந்து கூப்பிடுவேன், 3:30 மணிக்கு தான் வருவேன், எந்த கிளாஸும் வேண்டாம்,
3:30க்கு முடியும், 3:30க்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாங்க. அதுலேருந்து நான் எங்கே போகிறது? நான் அப்புறம் போயிட்டு கிளாஸில் பாவமாக உட்காண்ட்ருந்தேன். ஸோ எனக்கு சேர்த்து காசு போட்டு என்னோட நேமும் அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பஸ்ஸு போகாமல் கிரவுண்ட்லேயே நிற்கிது. நான் இங்கே கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் அந்த அட்டனன்ஸ் மாதிரி எடுப்பாங்க இல்லையா, அதில் ஆர்த்தி எங்க அப்படின்னு தேடிட்டே மேம் வராங்க. ஆர்த்தி நீ என்ன இங்கே உட்காந்துட்ருக்கா? அங்கே டூருக்கு போலையா? உனக்காக பஸ்ஸெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இல்லை மேம் நான் வரல அப்படிங்கிற. ஏன் வரல? என்னாச்சு? உனக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ண. இல்லை மேம் பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, பேரண்ட்ஸ் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்பயும் கேட்குறேன், 3 o'clock வந்துடுவோமா? வந்துட்டா நான் வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு 5:30 6 ஆகிடும் அப்படின்றாங்க. இப்போ வாய்ப்பே இல்லை, நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். அப்புறம் நான் வந்து விட்டுட்டேன். அப்புறம் என்னோட மேக்ஸ் சார் ஒருத்தர் இருப்பார், சரவணன் சார். ஸோ அவர் வந்து கேட்டார், நான் வேணால் வீட்டில் ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவா அப்படின்னாங்க. அப்புறம் மேம் கேட்டாங்க, வீட்டில் ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அப்போ டேடினா பயங்கர அல்லல் இருக்காது. அதனால் இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா என்னைய திட்டுவாங்க, அதனால நான் இங்கேயே இருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு நான் பாவமாக உட்காந்துட்டேன். எல்லாரும் என்னை வந்து பாவமாக பார்த்தாங்க. சே இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ ஆசைப்படுது, ஆனால் அவங்க வீட்டில் விட மாட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் 1 day ட்ரிப்பே நாட் அலவுடான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் இந்த லாங் ட்ரிப் மாதிரி ஒன்று கூட்டிகிட்டு 1 or 2 கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் வந்து ஒரு ட்ரிப்புக்கு நான் ரொம்ப இடம் பிடிச்சேன். போனால் தான் நான் சாப்பிடுவேன், அலோவ் பண்ணால் தான் நான் சாப்பிடுவேன். தௌதும் ரொம்ப கம்மி, 2500 என்னமோ. நீங்கள் காசு கூட கொடுக்காதீங்க, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னையா வந்து அனுப்பி விட்டால் போதும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட அந்த இது அப்படி போகணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து கேங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சேன். ஐ திங்க் இட் வாஸ் இன் 11th நினைக்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அலோவ் பண்ணவே இல்லை. எல்லாருமே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு அப்போ வந்துச்சா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி ஆகிட்டேன், நான் ஏன் வந்து எனக்கு மட்டும் எந்த சந்தோஷமும் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு ஓவராக ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் என்னை அலோவ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ரிப்பு போகணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி ஒரு கேங்கு அந்த மாதிரி ஒரு இது அதெல்லாம் இல்லவே இல்லை. ப்ரைடல் புக்கிங்க்கு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் தான் போக முடியுது. கேர்ள்ஸ் ட்ரிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு இப்போது வந்து போகணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் டைமில் பக்கத்துலேயே இருந்ததுனால அடிக்கடி போயிட்டு வந்தாச்சு. அப்போ வந்து அதை அந்த குயின்ஸ்லாண்டே அழுத்து போயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த லாங் ட்ரிப் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்றது ஒரு ஆசை இருந்தது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் போக முடியல. மேபி ஃப்யூச்சரில் இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, போயிட்டு வா, எங்கேயாவது உனக்கு நிம்மதியாக சுற்றிட்டு வரணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, போயிட்டு வா, தாராளமாக போயிட்டு வா. உனக்கு வந்து துணைக்கு நான் வரணுமா, இல்லை லக்கேஜ் தூக்குறதுக்கு நான் வரணுமா அப்படின்னாலும் யாருனாலும் வந்துடுவாங்க. என் தம்பி, டேடி, அம்மா யாருனாலும் வரதுக்கு ரெடி. நாங்கள் வேணால் வேறு ரூமில் தனியாக இருக்கோம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு, ஆட்டம் போடு, எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஓகே. போகிறதுக்கு டைமும் இல்லை, ஆளும் இல்லை. கேவலமான வாழ்க்கையாக இருக்குது இது. வந்து யாருமே ரெக்வஸ்ட் பண்ணாத ஒரு குட்டி கேவலமான ஸ்டோரி டைம். ஓகே, ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஹால் வீடியோவா ஸ்டோரி டைமா அப்படின்னே தெரியாத மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சதுன்னா நல்ல வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.